என்னதான் அரசாணையில் உட்காந்துக்கிட்டு சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு ஏரோது ராஜவஸ்திரம் போட்டு பேசினா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஒன்றுமே இல்லாத மீனவர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏஞ்சி நின்று பேதுரு பேசினார்னா 3000 பேர் மனசு குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடுவான். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உன்னுடைய கிராண்ட்னஸ் இல்லை, நீ டீசெண்டாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்தவம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு பலிக்கு இம்பார்ட்டன்ஸ், இப்படி செய்யணும் ஆண்டவருக்கு, அப்படி செய்யணும் ஆண்டவருக்கு, தி பெஸ்ட்டை செய்யணும், செய்யுங்க. ஆனால் கர்த்தர் சொன்னால் செய்யுங்க, கர்த்தர் சொல்லாமல் செய்யாதீங்க. கர்த்தர் சொல்லாமல் செஞ்சு பயங்கர கிராண்டாக செஞ்சு எண்ட் ஆஃப் த டே முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேங்க் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, எல்லா லோனும் இருக்கு. நீ கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சு பாரு, அதில் கடனே வராது, அதில் வேதனையே வராது, அதில் எந்த விதமான போராட்டம் வராது, அதில் ஒரு மகிமை இருக்கும், ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். கர்த்தர் சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். கர்த்தர் உன்னை வச்சு பேழையை கட்டணுன்னா உன்னை வச்சு கர்த்தர் பேழையை தான் கட்டுவார். இல்லை நோவா காயின் பெரிய கோட்டை கட்டிட்டான், அந்த கோட்டையை இடிய போகுது, அதை விட நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கோட்டை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார் ஒரு பேழை கட்டு. இதுக்காக ஜலப்பிரளயத்தில் எல்லாரும் சாக போகிறாங்க, இந்த கோட்டையில் இருக்கிறவங்களும் செத்துருவாங்கன்னா அப்போ அதை விட ஸ்ட்ராங்காக நம்ம கட்டணும். உன்னை பாதுகாக்கிறது பேழையினால் இல்லை, உன்னை பாதுகாக்கிறது என்னால். நான் நினச்சா பேழையும் க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் நினச்சா அந்த பேழையை வச்சு உன்னை காப்பாற்றவும் செய்வேன். இன்றைக்கி நம்முடைய ஃபோக்கஸ் அந்த ஆடு மாடுகள் மேலே போயிடுச்சு, பலி மேலே போயிடுச்சு. அதனால் உன் அபிஷேகம் ஒன்று விட்டு போயிடுச்சு. இப்படியே கீழ்ப்படியாமல் போய் போய் ஒவ்வொரு விஷயத்தையுமா ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்கறது கிடையாது. எதை சொன்னாலும் மாற்றி மாற்றி செய்கிறது. ஏன்னா ஞானத்தை புகுத்துறது, உள்ள அள்ளி போடுறது. எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, நான் பார்க்காத ஊழியக்காரங்களா, எனக்கு தெரியாத ஊழியர்களா, எத்தனை வருஷமாக நான் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக பாருங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க 50 வருஷம் அனுபவம், 75 வருஷம் அனுபவம். இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல, 2023 இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை 2023 பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இல்லை 2023 நீங்கள் முழுசாக புதுசாக இப்போ தானே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கும் இது புதுசு தானே. அப்படித்தான் எல்லாருக்கும் புதுசு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பழசு, வரப்போகிறது புதுசு. 2022 போல் 23 இருக்காது, 23 போல் 24 இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி இயர் வி ஹாவ் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் மேலே, அவர் சொல்கிறார் 2023 நீ இப்படி இரு, அப்படி இரு. ஏன்னா அவருக்கு தான் அது தெரியும். அப்படியே கொண்டு வந்து நான்லாம் 1945 பிறந்துட்டேன், அப்புறம் 46 என்ன நடக்குன்னு தெரிஞ்சா தெரில. அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் குறையா சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு தடவை வரும், அதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. புதுசாகவும் நடக்கும், வித்தியாசமாகவும் நடக்கும். அதுக்கு தான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சுட்டே போயிட்டோம்னா பின்னாடி ஒரு பிரச்சனையும் இருக்காது. முதலாவது ராஜா புறக்கணித்து தள்ளப்பட்டான், அபிஷேகம் போயிடுச்சு, அதோடு அவன் சந்ததிக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, அவன் சந்ததிக்கே இல்லாமல் போயிடுச்சு. யோனத்தானுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. பென்யமீன் கோத்திரத்துக்கு அதுக்கப்புறம் எது வரல, ராஜ்யபாரம் வரல. காரணம், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலும் ஞானம். கர்த்தருக்கே இவங்க சொல்கிறது இல்லை ஆண்டவரே இது இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகுமே. பல நேரங்களில் நீ கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்காத, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அது குறைவானது அல்ல, அது மலிவானது அல்ல. ஆனால் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தர்கிட்ட சொல்கிறத செய்யறதுக்கு ஒரு ஆள் தான் ஆண்டவருக்கு வேணும். அப்படி செஞ்சினா உன் அபிஷேகம் கடைசி வரைக்கும் உன் தலை மேலே இருக்கும். எப்போ நீ உன் ஆலோசனையை இன்ஜினியரிங் மூளை, டாக்டர் மூளை, ஐஏஎஸ் மூளை, ஐபிஎஸ் மூளை, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கோ. அது உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு வேணாம். எனக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. சவுல் புறக்கணித்து தள்ளப்பட்டான், அபிஷேகம் போச்சு, ராஜ்யபாரம் போச்சு. 2வது ராஜா வந்தால் பாருங்க, தாவீது. ஆனால் இவனுக்கும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, நல்லா கவனிங்க, நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணேன். இப்போ இவர் ஒரு தவறு பண்ணிட்டார், ஒரு கான்செப்ட் நடந்துருச்சு. நடந்த உடனே இதே விஷயந்தான், நல்லா கவனிங்க, என்ன சவுல் பண்ணாரோ அதே மாதிரி தாவீது ஒன்று பண்ணார். நம்ம பார்வைக்கு தாவீது பண்ணது பெருசாக இருக்கும்,
சவுல் பண்ணது சின்னதாக இருக்கும். ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இவன் பண்ணது வேற பாவம், இவன் பண்ணது வேற பாவம். நம்ம பார்வைக்கு பண்ணிட்டாரு. 12வது வசனம் வாசிங்க. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். சவுலுக்கு கொடுத்த தண்டனை மாதிரியே இவனுக்கு என்ன பண்ணியாச்சு? தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனால் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ராஜ்யபாரம் நிலை நிற்குங்கிறார் கர்த்தர். உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? நிலை நிற்கும். ஏன் திடீர்னு இவனுக்கு மட்டும்? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? கர்த்தர் இவனுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவின்படி தான் அளப்பார். ஆனால் ஏன் இவனை அபிஷேகம் பண்ணவர் புறக்கணித்து தள்ளினேன்ட்டாரு? ஆனால் இவனை சொல்லும் போது சொல்லிட்டாரு, இல்லை இல்லை உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? பின்னாடி சொல்கிறார். நான் தான் சொல்கிறாதானே அந்த வார்த்தையை, உன்னுடைய வீட்டை கட்டப்படுவார், திருப்பி உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும், உனக்கு நான் திருப்பி தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எப்படி இது நடக்குது? ஏன் இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் கிரேஸு? அப்படின்னா ஸ்பெஷல் கிரேஸ் இல்லை, இவனுக்கும் அபிஷேகம் போச்சு, இவனுக்கும் அபிஷேகம் போயிடுச்சு. ஆனால் சவுல்கிட்ட இருந்த சுபாவம் என்ன தெரியுமா? அவன் மேலே இருந்த அபிஷேகம் போனதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்? ராஜாவாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக அவனுக்கு என்ன பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பாருங்கள், பின்னாடி சவுல் போய் கேட்பாரு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 24வது வசனம், 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். அடுத்த வார்த்தை இன்னொன்று சொல்லுவான் பாருங்க, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். நல்ல கவனிங்க, இவன் இவ்வளோ கேட்குறானே, இவன் இவ்வளோ காரியம் கேட்குறானே, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இவன் கேட்ட மன்னிப்பையும் பாவத்தையும் கர்த்தர் ஏன் அக்செப்ட் பண்ணவில்லை? இவன் அபிஷேகம் போனது போச்சு தான், அவ்வளோதான். நிறைய பேர் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் கர்த்தருக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டேன், நான் ஆமாம், ஆனால் கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரா அவன் பாவம் மன்னிப்ப? நிறைய பேர் உட்காந்துட்டு போய் சிலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க, என் பாவம் என்ன, நான் பாவம் செஞ்சேன். அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? இல்லை. ஆனால் இங்கே தாவீது கிட்ட வராம பாருங்க, 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இது எப்படி? உடனே இமிடியேட், உன் பாவம் நீங்க செய்தார். பாரபட்சமா இருக்கிற மாதிரி இருக்குதே பார்க்கறதுக்கு. அவன் அபிஷேகம் போயிருச்சே, இவன் அபிஷேகம் போலையே, இவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுக்கலையே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 14வது வசனக்கும் 15வது வசனத்துக்கு நடுவில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. 14வது வசனத்தில் கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அடுத்து, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மணி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இன்னொன்று நடக்குதுங்க, மிக முக்கியமாக ஒன்று நடக்குது. 51ஆம் சங்கீதம் அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வருது. 14வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கும் நடுவில் 51ஆம் சங்கீதம் வந்துருச்சு. 51வது சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிங்க பார்ப்போம். பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 14வது வசனத்துக்கு அப்புறம் அவன் உட்காந்து ஒரு பாட்டு பாடி இருக்கிறான். 15வது வசனத்தில் தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனால் 14வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கு நடுவில் தேவனுக்கும் தாவீதுக்கும் நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. 51ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமாக தாவீது திருப்பி திருப்பி கேட்கறது, உன் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, உங்கள் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க, உங்கள் பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. 3 இடத்துல தாவீது கேட்குறான். 51ஆம் சங்கீதத்தில் 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில். நிலைவரமான ஆவினா என்ன? உறுதியான ஆவி. எனக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் மாறிடுறேன், நான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கேன், நாளைக்கு வீக் ஆயிடுறேன், இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் பாவம் செஞ்சிடுறேன், இன்னைக்கு பலமாக இருக்கிறேன், இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறேன், ஒரு நாள் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஒரு நாள் வீக்காக இருக்கிறேன். ஒத்துக்கொள்றாம இருங்க.
தன் பாவத்தை, தன்னுடைய நிலை, தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை அப்படியே நம்ம ஒப்படைக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுடலாம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடலாம். சவுல் போய் கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் சவுல் கேட்ட மன்னிப்பு வாயில் வந்த மன்னிப்பு, அவன் உணர்ந்து கேட்கல. அந்த சிச்சுவேஷனுக்கு அங்கே உடனே இமிடியேட்டா. ஆனால் சவுல் சாமுவேல் இடத்துல கேட்குறான். ஆனால் தாவீது சாமுவேல் இடத்துல கேட்கல, நாத்தான் இடத்துல கேட்கல, கர்த்தர் இடத்துல போய் கேட்குறான். இதுதான் உன் அபிஷேகத்தை காப்பாற்றுற வேலை. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பாக நீ திருப்பி ஒரு பாவம் செஞ்சுட்டு மனுஷனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது, ஐயோ நான் அதே மாதிரி நிற்கணும், யாரும் என் பாவத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் அதே மாதிரி ஊழியக்காரனா நிற்கணும், அதே மாதிரி கணவனா நிற்கணும், மனைவியாக நிற்கணும், அதே மாதிரி நான் ஆஃபீஸில் நிற்கணும், என் பாவம் கண்டுபிடிக்க முடியாது. நீ வெளியரங்கமாக செய்கிற எல்லா கான்செப்டும் ஓகே தான், கர்த்தரோட கூட போய் உள்ள ஒப்புரவானியா? நிஜமாக சொல்கிறது தாவீது சொல்கிறது. அவன் வேற ஒன்றும் கேட்கல, ஆண்டவரே நான் வீக்காக இருக்கேன், எனக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்குது, நான் நிலவரமாய் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறேன், இன்னைக்கு கேட்குற மன்னிப்பு, இன்னொரு நாள் விழுந்துடுறேன், என்னை மாற்றுங்கன்றான். அதனால தான் அவன் அபிஷேக தைலம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் பார்க்குறாரு, உண்மையாக கேட்குறான்டா. நீ 4 பேருக்கு முன்னாடி பெருமைக்கு கேட்குறதையும் கதவை சாத்திக்கிட்டு கர்த்தர்கிட்ட போய் கேட்குறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு நீ எவ்வளோ உண்மையாக கேட்குறங்கிறத. அடுத்து வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவி போவாரா போக மாட்டாரா? போவாரா போக மாட்டாரா? போவார். ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவன் கேட்குறான், நீர் என்னை விட்டு ராஜ்யபாரத்தை நீர் தள்ளாமறியோ தள்ளுறீரோ அதெல்லாம் தெரியாது, அபிஷேகத்தை தள்ளிடாதீங்க, அதுதான் முக்கியம். ஏன்? நான் ஆடு மேய்க்கிறவனாக இருந்து என்னை ராஜாவாக்குனீர், ஆனால் அந்த காலத்தில் என் மேலே இருக்கிற அந்த பரிசுத்தாவி தான் எனக்கு முக்கியம். இந்த ராஜ்யபாரங்கிறது நடுவில் வந்தது, ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். இன்றைக்கி நாம் நடுவில் வந்த போஸ்டிங், நடுவில் வந்த காரியத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை எதுக்கு கொடுக்கறதில்ல? பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கறதில்ல. உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ளேயாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு கொஞ்சம் துக்கப்பட்டால் கூட உங்களுக்கு அது தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? நல்லா ஆவியில் நிறைஞ்சு தேவனோடு கூட வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு துக்கம் ஒன்று வரும், உங்களுக்குள்ள ஒரு வேதனை ஒன்று வரும். சே, இப்படி பேசிட்டோமே. உனக்கு அந்த உணர்வே இல்லாமல் திருப்பி திருப்பி நீ பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா உனக்குள்ள ஆவியா கிடையாது. ஆனால் நீ நினச்சிக்கிற பரிசுத்த ஆவி எனக்கு இருக்காரு. அந்நிய பாஷை வாயில் தானாக வரும், ப்ராக்டிஸில் வரும். அந்நிய பாஷையை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத என்ன பண்ண முடியாது? டிசைட் பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் கிடையாது. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்கிறது உன் உணர்வுக்கு தெரியும், உள்ளான மனுஷனுக்கு தெரியும். அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, அதை வாசிங்க, 12 வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதெல்லாம் நியூ டெஸ்ட்மென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நியூ டெஸ்ட்மென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். புதிய ஏற்பாட்டில் தான் என்ன வந்துச்சு? ரட்சிப்பின் அனுபவம் வருது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்த பிறகு தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய சந்தோஷம் யாருக்கு இருந்திருக்கு? தாவீதுக்கு இருந்திருக்கு. அதனால அவனுக்குள்ள இருந்துச்சா? என்ன இருந்துச்சா தெரியுமா? ஒரு உற்சாகத்தின் ஆவி. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா ஸ்பிரிச்சுவலி நீ அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களை சுற்றி யார் என்ன பேசினாலும், நான் சொல்லுவேன், அனுபவத்தில் சொல்லுவேன், உங்களை சுற்றி யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், ஆனால் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்துட்டாருன்னு வச்சுக்கேன், அந்த துக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு உன்னை சந்தோஷமாக ஜாலியாக வச்சுருவார் ஆவியானவர். அவர் நடத்துவார். அதுதான் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறது. ஒரு நிலைவரமான ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், ஒரு உற்சாகமான ஆவி, இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உன்மேல் வச்ச அபிஷேகம் ஒரு நாளும் போகாது. நீ பேச தான் கேட்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? பேச கேட்கணும். நல்லா கவனிங்க. இந்த இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க தெரியுமா வீட்டில்? இப்போல்லாம் எல்லார் வீட்டில் என்ன இருக்குது? இன்வெர்ட்டர் இருக்குது. இன்வெர்ட்டர் கரண்ட் போச்சுன்னா யூஸ் ஆகும். ஒரு லைட் ஓடும், ஒரு ஃபேன் ஓடும். ஒரு ரூமில் ஒரு லைட், ஒரு ஃபேனு. கரண்ட்டு போச்சுன்னா இன்வெர்ட்டர் நல்லது, ஆனால் இன்வெர்ட்டரை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. கரண்ட்டு தான் பேஸு. அது இருந்தால் தான் நல்லது. அது இருந்தால் நம்ம இஷ்டப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டருக்கு என்ன இருக்குது?
நம்ம ஆளு பேச விட்டான், அபிஷேகத்தை விட்டுட்டான். அபிஷேகத்தை விட்டுட்டு இன்வெர்டரை பிடிச்சிக்கிட்டான். இல்லைங்க, லைட்டு எரியுது, அந்த ரூமில் எரியுது லைட்டு, இந்த ரூமில் லைட் எரியுது, ஆனால் கரண்ட் இல்லை. லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்க. லைட் எரியறதுனால உனக்குள்ள கரண்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீ இன்வெர்டரில் ஓடிட்டு இருக்கிற. உன்னுடைய சோர்ஸ் இல்லை, அபிஷேகம் இல்லை, கர்த்தர் சொன்ன அபிஷேகம் இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு, பேசின வார்த்தைகள், அப்புறம் நீ தியானிச்ச தியானம் பழசுலாம் இருக்கும்ல டைரியில், அதெல்லாம் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ என்ன கரண்ட் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிற. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? அவங்க வீட்டில் கரண்ட் இருக்குதுங்க. அப்புறமா ஒருத்தன் கண்டுபிடிப்பான் அது கரண்ட்டில் ஓடல. கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிப்பான் அது இன்வெர்டர் வந்த புதுசில் நமக்கு தெரியாது இன்வெர்டர் இருக்குதுன்னு. அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? தூரத்தில் பார்க்கும்போது இன்னும் யார் வீட்லேயும் கரண்ட் இல்லை, அவங்க வீட்டில் எரியுது. உடனே நம்ம சொல்லுவான் இன்னொரு ஃபேஸை செக் பண்ணிப்பார், ஒரு ஃபேஸ் தான் இருக்குது போல், அவங்க வீட்டில் எரியுது. ஒரு வாரம் கழிச்சு தான் உண்மை தெரிஞ்சிச்சு, அவங்க வீட்டில் ஓடுறதுக்கு காரணம் கரண்ட் இல்லை, இன்வெர்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க. புதுசாக வந்த காலத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் பலருக்கு அபிஷேகம் இன்வெர்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உள்ள ஸ்டாக் கரண்ட் அது, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும், 8 மணி நேரம் தான் ஓடும். அதை வச்சுக்கிட்டு உலகத்தார் வேணால் உன்னை நம்பலாம். உனக்கு தெரியணும் நான் எதில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இன்வெர்டரில் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள என்ன இல்லை, கரண்ட் இல்லை. நிறைய பேருக்கு கரண்ட் இல்லைன்னே தெரில, அபிஷேகம் இல்லைன்னே தெரில. அந்த அபிஷேகம் போன உடனே தாவீது கண்டுபிடிச்சிட்டான். ஐயையோ மிஸ்டேக் வந்துருச்சு. என்ன ராஜ்யபாரத்தை தள்ளினாருன்னு சொன்ன உடனே சவுலுக்கு அபிஷேகம் போனது தெரியல. 38 வருஷம் ராஜாவா உட்காந்துருக்கான். ஆனால் யாருக்கு தெரியுது தெரியுமா? தாவீதுக்கு அடுத்த நிமிஷம் தெரியுது. 14வது வசனத்தில் அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். 15வது வசனத்துக்குள்ளே இவன் ஓடிட்டான் தேவ சமூகத்துக்கு. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்க, உற்சாகமான ஆவியை எனக்குள்ளே வைங்க, நிலவரமான ஆவியை கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயமெல்லாம். கர்த்தர் பார்த்தாரு, இங்கே தப்பு செய்யாதவன் எவனுமே கிடையாது. இங்கே தப்பு செஞ்சவங்க தான் எல்லாரும். எவ்ரிபடி ஹாவ் த செகண்ட் சான்ஸ். ஆனால் அந்த செகண்ட் சான்ஸுக்கு நீ எழும்புறியான்னு தான் கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. நீ திருப்பி ஏஞ்சி நிற்கிறியா? விழுந்ததை நான் பார்க்கல, திருப்பி எழுந்திருக்கிறியா? சவுல் எழுந்திருக்கல, அபிஷேகம் போச்சு, கதை முடிஞ்சு சவுளுடைய அபிஷேகம். ஆனால் தாவீது கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? நிலை நிற்கும். உன் ராஜ்யபாரம் போகாது. பரவாயில்ல, ஆனால் தண்டனை ஒன்று கிடைக்கும். அது நீ செஞ்சது ஆக்கினைக்கு தண்டனை உண்டு, ஆனால் திருப்பி நான் கொண்டாந்துருவேன் உன்னை. அழகாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அவ்வளோதான், பாவம் நீங்கிருச்சு. இது 2வது ராஜா. 3வது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணார் கர்த்தர். தாவீதுக்கு அப்புறம் யாரு? சாலமோன். அவனுக்கும் அபிஷேகம் போச்சு. சவுலுக்கு போச்சு, தாவீதுக்கு போச்சு. சவுலாவது ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க, 1 ராஜாக்கள் 11:11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு. சவுலுக்கிட்ட என்ன சொன்னார்? உன் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன்னை விட உத்தமமான உன் தோழரிடத்தில் கொடுப்பேன். சாலமோன்ட்ட சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரங்கிட்ட கொடுப்பேன். தாவீது கிட்ட சொல்றாரு, நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, இது நீ இருட்டில் செஞ்சதை எல்லாம் பகிரங்கமாக வெளியே செய்வான். ஆனால் 3 பேருக்கு என்ன வித்தியாசம்? இவன் சவுல் வாயாலேயாவது கர்த்தர்கிட்ட போய் என்ன கேட்டான்? மன்னிப்பு கேட்டான் வாயால. தாவீது இருதயத்தினால கேட்டான். ஆனால் சாலமோன் மன்னிப்பே கேட்க மாட்டான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். இவன் ஒண்ணுமே பேசல பாருங்களேன். எவ்வளோ ஞானம், எவ்வளோ பெரிய ஞானவான் இவன். நியாயமா இவனுக்குத்தான் சவுலை விட தாவீதை விட கர்த்தரை பத்தின ஞானம் ஜாஸ்தி. கர்த்தரை பத்தின ஞானம் யாருக்கு ஜாஸ்தி? சாலமோனுக்கு தான் ஜாஸ்தி. கர்த்தரை அறிகிற அறிவு யாருக்கு அதிகமாக இருந்துச்சு? சாலமோனுக்கு இருக்கு. நீதிமொழிகளை கர்த்தரை பற்றி எழுதுறான், பிரசங்கில எழுதுறான், உன்னத பாட்டு தேவனுடைய உன்னதமான அன்பை குறித்து எழுதுறான். இவ்வளவு ஞானம் இருக்கிற சாலமோனுக்கு அபிஷேகம் போகுது, ராஜ்யபாரத்தை பிடுங்குறாரு. அதை பற்றின ஒரு கவலை இல்லை பாருங்க அவனுக்கு. ஒரே ஒரு கவலை இல்லை. ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்க மாட்டான் பாருங்க.
அவனாவது வாயாலேயாவது மன்னிப்பு கேட்டான். சவுலு, தாவீது தன் இருதயத்தை ஊத்துறான், போய் 1% கூட அவன் இழக்கவே இல்லை, எல்லாத்தையும் திருப்பி கெயின் பண்ணி கொண்டான்ட்டான். அதெல்லாம் தாவீதினுடைய உச்சமான சக்சஸ். ஆனால் சாலமோன் இவ்வளவு சொல்றாரு, எடுத்துருவேன், மொத்தம் போய் பிடுங்கிடுவேன், உன் ஊழியக்காரன் வேலைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன், உன் சொத்தை எடுத்து யார்கிட்ட கொடுப்பேன்? வேலைக்காரங்கிட்ட கொடுப்பேன், எல்லாம் சொல்றாரு. பதறி போய் கேட்டதாகவோ அல்லது ஒரு வாயால மன்னிப்பு கேட்டதாகவோ எதுவுமே இருக்காது. இதுதான் தன் அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிற கூட்டம். தன் மேல இருக்கிற அபிஷேகத்தை என்ன பண்ணுது? அசட்டை பண்றது. கர்த்தர் போறாரு, உனக்கு இல்லைங்கிறாரு, மன துக்கம் வந்துடும். அபிஷேகம் போச்சுன்னா என்ன வந்துடும்? யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்னு நியூஸ் வரும்போதே எதிர்கட்சி தலைவருக்கு எப்படி ஆயிடுது? ஒரு வேதனை வந்துடுது. அவர் முகமே எப்படி ஆயிடுச்சு? மாறிடுது. அப்படியே டிவியில் பேசும்போது, எலெக்ஷனில் பேசும்போது உற்சாகமாக பேசுகிறவர் தோத்த பிறகு எப்படி பேசுகிறாரு? அந்த உற்சாகத்தில் பேச மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன ஆயிடுது? திருப்பி 5 வருஷம் கழிச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இன்னொரு எலெக்ஷன் வரும். ஆனால் சாலமோனுக்கு வரவே வராது, முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓவர், ஃபினிஷ்ட், ராஜ்யபாரம் க்ளோஸ்டுன்ட்டார் ஆண்டவர். ஆனால் ஒரு துக்கம் இல்லை, ஒரு வேதனை இல்லை, கத்தட்ட போய் மன்னிப்பு கேட்கல, அழுவல, கதறல, எங்கேயுமே அது வந்து என்னவாகலை? ரிஜிஸ்டர் ஆகலை. அப்படியே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படி ஒன்று இருக்கு, அபிஷேகத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க கூட்டம் சபைக்குள்ள. கர்த்தர் தூரம் தள்ளிட்டாரு, கர்த்தர் விலகி அவனை விட்டு போயிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. பாருங்க, கர்த்தர் கூப்பிட்டு 12 பேரை அப்போஸ்தலனா அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணும்போது இந்த அப்போஸ்தலருக்கு அந்த அபிஷேகம் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அந்த அபிஷேகம் எப்படி? நல்லா தெரியும். அப்போஸ்தலராக கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி அவங்ககிட்ட அதிகாரங்களை கொடுத்து போய் பிசாசை துரத்த சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. இப்போ வந்து உட்காந்துருக்கிற 12 பேரில் ஒருத்தனுக்குள்ள இருந்து பிசாசு உள்ள போகுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பனா அதுக்கு முன்னாடி இருந்த அபிஷேகம் என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். அபிஷேகம்னா நான் சொல்றது கர்த்தர் கொடுத்த அந்த வல்லமைக்கான ஒரு அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி அவனை விட்டு என்ன செஞ்சிருக்கணும்? அது அத்தாரிட்டி போனதும் தெரியல, பிசாசு உள்ள வந்ததும் அவனுக்கு தெரியல. இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ள உட்காந்துருக்கு, அபிஷேகம் போனதும் தெரியல, கர்த்தர் கொடுத்த வல்லமை போனது தெரியல, கர்த்தர் கொடுத்த வார்த்தை போனது தெரியல. சில நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு அது அந்த அனுபவம் இருக்கும். படிக்கும் போதே வார்த்தைகள் என்ன கொடுப்பாரு? வெளிப்பாடுகளை கொடுத்து அதை கனெக்ட் பண்ணி ஒன்னோட ஒன்று ஆவியானவர் பேசுறத வந்து அது ஒரு அழகான ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பேசினவங்களுக்கு ஒரு நாள் சாதாரணமாக இந்த ரெவலேஷன் இல்லாமல் பேசும்போது இருதயத்தில் துக்கம் வந்துடும், ஒரு விதமான வேதனை வந்துடும். ஏதோ ஒன்று குறையுதே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் பேசுகிறேன் ஆனால் எனக்குள்ளது என்ன வரல, அந்த ரெவலேஷன் ஸ்பிரிட் வேலை செய்யல. இதெல்லாம் அழகாக கண்டுபிடிப்பாங்க.